வாங்க முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கி அதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சோம்பு தக்காளி தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா முட்டையை வேக வச்ச முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சா தான் அந்த மசாலா எல்லாமே வந்து உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வரும்போது உடச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி ஊற்றுங்க. பச்சை முட்டையை இதில் டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த முட்டை தான். ஊற்றின உடனே கிளறிடாதீங்க. ஒரு 4-5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக ஓரத்துலேருந்து கிளறி கொடுங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். லாஸ்ட்டாக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.